எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி கேரட் லட்டு செய்ய போகிறேன். இப்போ அந்த லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு கேரட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கேரட் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காத அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. 1/2 கப்பு ஜூஸ் நம்மளுக்கு தேவைப்படும். 1/2 கப்பு சுகர் சேர்க்குறேன். 6 ஏலக்காய் சேர்க்குறேன். நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுகர் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறேன். நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக திராட்சை சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். 2 நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடுறேன். 1 கப்பு ரவை சேர்க்குறேன். நம்ம ரவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் 8 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண ஆயிடுச்சு. 1/2 கப்பு கேரட் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கட்டிகள் இல்லாத நல்லா வந்துடுச்சு. நான் ஒரு பவுலில் சேர்த்துறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுடர் சேர்த்துடலாம். எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச திராட்சை முந்திரியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாம் நம்ம இப்படி பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிங்க. அப்போ தான் நல்லா பிடிக்க வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.